ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க கீர்த்தனா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் நோ பேக் ப்ரௌனி. அதுக்கு தேவையான பொருட்கள் டேட்ஸ், பீனட் பட்டர், கோகோ பவுடர், பாதாம் பிசின், வெனிலா எசன்ஸ், எலாய்ச்சி and grounded pista. ப்ரௌனி ட்ரெடிஷ்னலாக எப்படி பண்ணுவாங்கன்றது கேட்டிங்கன்னா யூஸ்வலாக ஓவனில் தான் பேக் பண்ணுவாங்க. ஏன்னா அப்போ தான் அந்த டெக்ஸ்சர் கரெக்டாக வரும்ன்றதுனால எனக்கு கொஞ்சம் ரைஸ் ஆகும். ஏன்னா அவங்க மைதா அதாவது பேஸாக யூஸ் பண்ணுவாங்க. இன்றைக்கி நம்ம என்ன ட்ரை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா பேக் பண்ணாமல் ஒரு ப்ரௌனியாக சிம்பிள் வீட்டில் இருக்க திங்ஸை வச்சு எப்படி பண்ணலான்றதை நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நீங்கள் குழந்தைங்க கொடுத்தீங்கன்னா அவங்க இன்னும் ரொம்ப விரும்பியும் சாப்பிடுவாங்க. டேஸ்ட் நல்லா இருக்கும். நம்ம ரிஃபைன்ட் சுகர் யூஸ் பண்ணுறதில்ல, ஸோ ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து பேஸ் தேவை. நம்ம உங்கள் மைதா யூஸ் பண்ணுறாங்க ட்ரெடிஷ்னலாக. நம்ம பேஸ்க்கு என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து டேட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். நான் வந்து ஒரு 20 டேட்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் நிறைய பண்ணுறதா இருந்தால் ஒரு 20-25 இல்லை ஒரு 30 டேட்ஸ் கூட எடுத்துக்கலாம். உங்களோட எவ்வளோ அளவு வேணுமோ அந்த குவான்டிட்டி தகுந்த மாதிரி நீங்கள் வந்து டேட்ஸ் எடுத்துக்கணும். ஏன்னா இதுதான் நம்மளுக்கு மெயின் பேஸு. ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம கொஞ்சம் குட்டி குட்டி பீஸாக கிரைண்ட் பண்ணிப்போம். இது வந்து நான் சீட்ஸ் எடுத்த டேட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ நம்ம டேட்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிரவுண்ட் ஆயிடுச்சு, சின்ன சின்ன பீஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம மீதி இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து பாதாம் பிசின் ஆட் பண்ண போகிறோம். இது வந்து நான் 2 ஸ்பூன் போடுறேன். அதுக்கப்புறம் கொக்கோ பவுடர் ஆட் பண்ண போகிறோம். இது வந்து நம்ம வந்து 4 ஸ்பூன்ஸ் போட போகிறோம். அப்புறம் பீனட் பட்டர் ஆட் பண்ண போகிறோம். பீனட் பட்டர் வந்து அதுவும் நம்ம 4 ஸ்பூன்ஸ் போட போகிறோம். நம்ம ஆட் பண்ணுற எந்த இன்க்ரீடியண்ட்டுமே நம்ம வந்து ஸ்டவ்வில் குக் பண்ணணும்னு தேவை கிடையாது. அதனால இது வந்து நோ பேக் ப்ரௌனி. கொஞ்சம் ஏலக்காய் வந்து நான் கிரவுண்ட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் முழு ஏலக்காய் இருந்துச்சுன்னா அதுவுமே 1-2 உங்கள் டேஸ்ட் தகுந்தபடி நீங்கள் போட்டுக்கலாம். நான் இது வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போடுறேன். லாஸ்ட்டாக ஃபைனல் டச் வந்து நம்ம வெனிலா எசன்ஸ் தான். இது வந்து ஏன்னா அந்த ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக நம்ம ஆட் பண்ணுறோம். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது வந்து நான் பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் போடுறேன். இன்னும் கொஞ்சம் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். ஏன்னா இதோட எசன்ஸ் வந்து நமக்கு நல்லா இருக்கும், டேஸ்ட் தரும் நம்ம ரெசிப்பியில். இப்போ நம்ம எல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பல்ஸ் மோடில் கிரைண்ட் பண்ணுவோம். ஒரு வாட்டி கிரைண்ட் பண்ணிவிட்டு திருப்பி கொஞ்சம் பேஸ்ட் பண்ணி விட்டு விட்டு கிரைண்ட் பண்ணலாம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஸ்டிக் ஆகாமல் இருக்கும். நம்மளுக்கு அடிஷ்னலாக வாட்டர் எதுவும் சேர்த்துக்காமல் நம்மளால் கிரைண்ட் பண்ண முடியும். சரிங்களா? அப்பப்போ கிரைண்ட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம டேட்ஸ் ஃபஸ்ட் போட்டதே ஏன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக கிரைண்ட் பண்ணுறப்போ டேட்ஸ் நம்மளுக்கு கிரைண்ட் ஆகாது. இப்போ நம்ம டேட்ஸ் ஃபஸ்ட்டு கிரைண்ட் பண்ணதுனால இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் கிரைண்ட் பண்ணிக்கலாம். நம்ம பல்ஸாக அடித்தா தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக கிரைண்ட் பண்ண முடியும் விட்டு விட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சி வந்து இந்த மாதிரி க்ளூவியாக இருக்கும். இது வந்து ஃபட்ஜ் ப்ரௌனின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அதோட கன்சிஸ்டன்சி வந்து ஃபட்ஜ் மாதிரி இருக்கும், கேக் மாதிரி இருக்கும். அதான் அதோட மீனிங்கு. இப்போ நம்ம கிரவுண்ட் பண்ணிட்டோம் இல்லையா, இதை வந்து நம்ம செட் பண்ணணும். நான் இந்த மாதிரி செமி சர்க்குலர் ஷேப் இருக்கிற ஒரு பேஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து வீட்டில் நார்மல் டிஃபன் பாக்ஸஸ் இருக்கும். நீங்கள் அதையுமே பட்டர் இல்லை கீ வச்சு ப்ரஷ் பண்ணிக்கலாம். அதில் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து இதில் பட்டர் பேப்பர் வச்சுருக்கேன். நான் பட்டரும் போட்டு ரெடியாக வச்சுருக்கேன். ஸோ நம்ம அதில் வந்து இதை வந்து செட் பண்ணிடலாம். கொஞ்சம் இதை வந்து ஸ்டிக் ஆகும், அதனால ஒரு நைஃபோ எடுத்துக்கோங்க. இது நீங்கள் அடிஷ்னலாக ஸ்வீட் போடாததுனால நீங்கள் சுகர் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்குமே கொடுக்கலாம். ஏன்னா பேசிக்கலி டைரெக்ட் சுகர் கொடுத்தா தான் அவங்களுக்கு சுகர் குளுக்கோஸ் பிளட் குளுக்கோஸ் வந்து ஈஸியாக அப்சர்வ் ஆகும். பட் இந்த மாதிரி கொடுக்குறப்போ இது வந்து டைஜஸ்ட் ஆக டைம் ஆகும். ஸோ அவங்க சுகர் லெவல்ஸ் வந்து அவ்வளோ ஈஸியாக ரைஸ் ஆகாது. ஸோ இது டயபெட்டிக் ஃப்ரெண்ட்லியும் கூட. அதுக்கு ரொம்ப சாப்பிட வேணாம், எப்போயாவது ஒரு வாட்டி சாப்பிடுங்க. இது செட் பண்ணுறது தான் கொஞ்சம் டைம் ஆகும். ஆக்சுவலி நம்ம கிரைண்ட் பண்ணுறப்போ கூட அவ்வளோ டைம் எடுக்காது. இது வந்து நம்ம ஸ்டிக் ஆகிறதுனால கீ இல்லை பட்டர் ஏதாவது வச்சுக்கோங்க. லைட்டாக அதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணுறப்போ நல்லா கொஞ்சம் ஸ்டிக்கியாக இல்லாமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நலிக்ஸாக நம்மளால் மூவ் பண்ண முடியும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் டிப் பண்ணி இதை மூவ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு லேயர் மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. நம்மளுக்கு ஒரு அழகாக ஷேப் வந்துருச்சு. ஜஸ்ட் சின்ன ஆல்ட்ரேஷன்ஸ் தான் பண்ணணும். ஷேப் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு தேவையில்லை. பட் உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த டைப் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஈவனாக ஒரு ஷேப் எடுத்துகிட்டு வந்துட்டோம் இல்லைங்களா. இதில் வந்து நான் அடிஷ்னலாக கொஞ்சம் ஏதாவது நட்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். உங்கள் விருப்பம். நீங்கள் கிரேப்ஸ் போடுறதா இருந்தாலும் போடலாம், இல்லை ஃபுல்லாக நட்ஸ் வைக்கிறதா இருந்தாலும் வைக்கலாம். இந்த பிஸ்தா பாதாம்லாம் கொஞ்சம் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த கிரவுண்டட் திங்ஸ் நான் போடுறேன். நீங்கள் ஃபுல்லாக வேணும்னாலும் நீங்கள் அப்படியே போட்டுக்கலாம், இல்லை உங்களுக்கு வேணும்னா அப்படியே விட்டுடலாம். சில பேருக்கு சாக்லேட் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் சாக்லேட்டை மெல்ட் பண்ணி இது மேலே ஒரு லேயராகவும் போட்டுக்கலாம்.
இது மேலே நம்ம என்ன ஸ்டஃபிங் போடுறோமோ அதுக்கப்புறம் திருப்பி ஸ்பூனில் ஜஸ்ட் ஒரு மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் அது அதுக்குள்ளே செட் ஆகும். இதை நீங்கள் அப்படியே ரூம் டெம்பரேச்சர்லேயே விட்டிங்கன்னா ஒரு 10 to 15 minutes விட்டுருங்க. அப்படி இல்லை நீங்கள் ஃப்ரிட்ஜில் செட் பண்ணுறதா இருந்தால் ஒரு 5 to 6 minutes போதும் ஃப்ரிட்ஜில் செட் பண்ணுறதுக்கு. செட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணலாம். சரிங்களா? இப்போ கொஞ்சம் செட் பண்ணுறதுக்கு நம்ம அதை டைம் கொடுப்போம். இப்போ நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து செட் பண்ணி எடுத்தாச்சு நம்ம நோ பேக் ப்ரௌனி. இது வந்து உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் இன்னும் ஃப்ரீசரில் செட் பண்ணிங்கன்னா ஒரு 5-10 minutes விட்டிங்கன்னா ரொம்ப ஹார்ட் ஆயிரும். அப்போ நீங்கள் வந்து அந்த ஷேப்பில் எடுத்துக்கலாம். இது ஸ்கொயர் ஷேப், ரெக்டாங்கிள், இல்லைனா நீங்கள் ஸ்டார் ஷேப் மாதிரி ஷேப் கட்டர்ஸ் கிடைக்கும். அதுலேருந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட நோ பேக் ப்ரௌனி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு நான் உங்களை வேறொரு டிஷ்ஷோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.